தோனி வந்து இந்த சீசனோட லாஸ்ட் சீசன் சொன்னாங்க, போன வருஷமும் இதே தான் சொன்னாங்க. ஸோ அடுத்த சீசன் தோனி விளையாட வர மாட்டாரா? விளையாடுறதுக்கு சான்ஸ் இல்லை ப்ரோ. ஏன்னா வந்துட்டு கேப்டன்சியை அவர் கொடுத்துட்டாரு ருத்ராஜ் கிட்ட. ஸோ ரிட்டையர் ஆகிறதுக்கான நமக்கே தெரியுது, பார்த்தாலே அவர் ரிட்டையர்மெண்ட் தான் கொடுத்துருக்காரு. ஸோ மேபி இதான் லாஸ்ட் சீசனாக இருக்கும் அவருக்கு. ஸோ இன்னொரு சீசன் ஆனார்னா நல்லாயிருக்கும், பிகாஸ் ஃபேன்ஸ் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. ஓகே. அண்ட் இந்த சீசன் முக்கால்வாசி பேர் வந்து வரதுக்கு தோனி தான் ஒரு மெயின் ரீசன். அவரை பார்க்கறதுக்காக மட்டும்தான் நிறைய பேர் ஸ்டேடியமுக்கு 10,000 15,000 20,000 கொடுத்தாலாம் டிக்கெட் வாங்கி போனாங்க. ஸோ அடுத்த சீசன் அவர் இல்லைங்கும் போது எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க? கொஞ்சம் ஃபீலிங்காக தான் ப்ரோ இருக்கும். பிகாஸ் வந்துட்டு இவ்வளோ வருஷமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக தான் நிறைய பேருக்கு வந்து தோனி ஃபேனாக நாங்கள் ஆக்சுவலி லாக்டவுன் பார்த்துட்டு தான் விராட் கோலி தோனி அப்படின்னு நிறைய பேர் மாறினாங்க. ஸோ அவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் அடுத்த வருஷம் பார்க்கலாம், இன்னும் 2-3 வருஷம் நம்ம பார்க்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தோனி ரிட்டையர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஓகே. ஸோ தோனி வந்து ரிட்டையர் ஆகிட்டா ஃபீல் ஆகும். கண்டிப்பாக ப்ரோ, எல்லாருக்குமே ஆகும் ப்ரோ. யாருக்கு ஆகாது சொல்லுங்கள்? தோனி ஹேட்டராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் இருக்கும் ப்ரோ.